வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பாலகுமாரி பேசுகிறேன். ரீஃப்ளெக்ஸ், நெஞ்செரிச்சல், நெஞ்சு கரிப்பு, ஜிஆர்டி இந்த மாதிரி பல விதங்களில் அழைக்கப்படுகிற ஒரு நெஞ்செரிச்சலை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுவோம். இந்த நெஞ்செரிச்சல் என்ன ஆகுது இதில்? நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவு குழா ஈசோஃபேகஸுங்கிறது இப்படி நேராக வரும், அப்புறம் ஸ்டமக் விரிஞ்சு திருப்பி சிறுகுடலாக மாறும். அந்த ஸ்டமக் கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்கும். இந்த உணவு குழாயிலிருந்து ஸ்டமக் போகும்போது அங்கே ஒரு கண்ட்ரோல் வால்வு இருக்கும். அதாவது உணவு குழா உணவை கீழ் நோக்கி மட்டும்தான் அனுப்பணும், மேல் நோக்கி வரக்கூடாது. ஸ்டமக்கிலேருந்து திருப்பி ஈசோஃபேகஸ்க்கு வரக்கூடாது. ஸோ அங்கே ஒரு வால்வு இருக்கும். இந்த வால்வு லூஸாக இருந்தாலும் இல்லை கீழே நிறைய சாப்பிட்டோம், அந்த வால்வை ஃபங்க்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்தாலும் என்னாகும், கீழே இருக்கிற அதாவது ஸ்டமக்கில் இருக்கிற நம்ம உட்கொண்ட உணவுப் பொருட்கள் எதிர்த்து மேலே வரும். இதில் என்னென்னா ஈசோஃபேகஸ், வாய், இந்த இடம்லாம் ஆல்கலைன் பிஹெச் இருக்கும். ஓகே, வயிறில் மட்டும் அசிடிக் பிஹெச் இருக்கும். ஏன்னா வயிறில் என்ன சுரக்கிறது? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு அமிலம் சுரக்குது. இது ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுங்கிறது ஆசிட். இந்த உணவு குழா, தொண்டை, வாய்க்கெல்லாம் இந்த அசிடிட்டி பழக்கம் கிடையாது. ஸோ அதனால் அந்த எரிச்சலை தாங்க முடியாது. ஓகேவா? சாதாரண ஆசிட் என்ன வேலை பண்ணும்? எரிகிற வேலை தானே பண்ணும். அதுதான் பிரச்சனையாகுது. அதாவது இவங்களுக்கெல்லாம் ஸ்டமக்கிலேருந்து உணவு குழா ஈசோஃபேகஸ்க்கு உணவுப் பொருட்கள் எதிர்த்து வருது. அதில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது. அதனால் எரிச்சல் உண்டாகுது. இது நமக்கு மெக்கானிசம் சொல்லிட்டோம். என்ன காரணங்களால் ஏற்படுது? சில பேருக்கு பிறப்பிலேயே அந்த ஈசோஃபேகஸ்க்கும் ஸ்டமக்குக்கும் நடுவில் இருக்கிற அந்த கண்ட்ரோல் வால்வ் வீக்காக இருக்கும். முக்கால்வாசி நேரம் என்னென்னா இது நிறைய ஓவர் ஈட்டிங் பண்ணுறதுனால. இப்போ எப்பொழுதுமே நம்ம முழு வயிறு சாப்பிடக்கூடாது. ஒரு முக்கால் வயிறு இல்லை பாதி வயிறு சாப்பிட்றது நல்லது. சாப்பிட்ட பிறகு அந்த மாவு அரைக்கிற மாதிரி ஸ்டமக் அதை சேர்ன் பண்ணும்போது ஆசிடோடு மிக்ஸ் ஆகி ஸ்மூத் ஆகும். ஓகே, ஃபுல் ஸ்டமக் இருந்ததுன்னா அந்த ஸ்டமக்குக்கு அதை அந்த மாவாட்டவே முடியாது, சேர்ன் பண்ண முடியாது. ஸோ என்னாகும்? அந்த ப்ரெஷரில் ஈசோஃபேகஸ் உள்ளே வரும். ஸோ அதனால் முதல்ல ஓவர் ஈட்டிங் பண்ணக்கூடாது. இப்போது நீங்கள் சாப்பிட்டீங்க, கொஞ்சோண்டு மீந்திருக்கு, கொஞ்சம் தானே அதை சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சாப்பிடாதீங்க. ஓகேவா? ரொம்ப ஆசையாக இருக்குது, இன்னொரு பைட் எடுத்துக்கிறேன், வேணவே வேணாம். உங்களுக்கு முக்கால் வயிறு, ப்ரிஃபரபிளி பாதி வயிறு நிரம்பும் போதே அதை சாப்பிட்றத நிறுத்திடணும். இதுலேயே கொஞ்சம் மெதுவாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவசரமாக சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே நிறைய சாப்பிடுவீங்க. கொஞ்சம் மெதுவாக மென்று சாப்பிடும்போது நம்ம ஸ்டமக்கும் அது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை டைஜஸ்ட் பண்ணும். நம்ம மூளையில் சட்டைட்டி சென்டர்னு இருக்குது, தெகட்டுற சென்டர். இந்த சென்டர் அப்பா நீ போதுமான அளவு சாப்பிட்ட அப்படின்னு சொல்லும். அது சொல்கிறதுக்கு முன்னே நம்ம ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டோம்னா தான் இந்த மாதிரி ஓவர் ஈட்டிங் பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் பாதி வயிறு இல்லை முக்கால் வயிறு சாப்பிடுங்க, அதையுமே மெதுவாக மென்று சாப்பிடுங்க. ஸோ அடுத்தது சில மருந்துகளால் ஏற்படலாம். இந்த மருந்துகள் முக்கால்வாசி இந்த பெயின் கில்லர் மெடிசின்ஸ் எல்லாமே அசிடிட்டியை ஜாஸ்தி பண்ணக்கூடியது. இன்னொரு சில காரணம் இருக்குது. ஹெச் பைலோரை அப்படின்னு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது. இதுவும் கேஸ்ட்ரைட்டிஸ், அந்த வயிறில் இருக்கிற அமிலத்தை ஜாஸ்தி பண்ணக்கூடியது. சரியா? ஸோ வேறு சில காரணங்கள் பார்த்தோம்னா, இந்த ஸ்டமக்லேருந்து வெளியில் போகிறது ரொம்ப டிலே ஆச்சுன்னா, இல்லை சாப்பிட்ட உடனே நீங்கள் போய் படுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. படுக்கும்போது என்னாகும்? இப்படி நேராக நிற்கும்போது உணவு குழாய் எப்படி இருக்குது, கீழே ஸ்டமக் இருக்குது. படுக்கும்போது ரெண்டும் ஒரே லெவலில் வந்துடுது. ஸ்டமக்கில் இருக்கிறது உடனே ஈசோஃபேகஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சாப்பிட்ட உடனே படுக்கிறது, இதனாலேயும் இந்த நெஞ்செரிச்சல் ஏற்படலாம். இன்னொரு முக்கிய காரணம் ரொம்ப குண்டாக இருக்கிறது. நம்ம ரொம்ப குண்டாக இருக்கும்போது அந்த ஸ்டமக் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கே முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட ஃபேட் இருக்குங்க.
அந்த ஃபேட்டே எல்லா இடத்தையும் அடைச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதோட சாப்பிட்ட உடனே படுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்டையர் அந்த அப்டமன் வால் அவ்வளோ திக்காக இருக்கிறது உங்கள் ஸ்டமக் மேலே ப்ரெஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் அந்த ஆசிட் ரீஃப்ளெக்ஸை உண்டு பண்ணும். ஆசிட் ரீஃப்ளெக்ஸுங்கிறது ஸ்டமக்லேருந்து உணவு குழாய்க்கு போடுறது. ஸோ அதனால் குண்டாக இருக்கிறதுமே இந்த நெஞ்செரிச்சலுக்கு ஒரு காரணம். இதில் என்ன பிரச்சனைனா, அந்த நெஞ்செரிச்சல் வந்ததுன்னா அது அவங்களுக்கு பசி மாதிரி தோணும். ஸோ அதோட மேலே சாப்பிடுவாங்க. மேலே சாப்பிட்டா இன்னும் நெஞ்செரிச்சல் ஜாஸ்தியாகும். அப்புறம் கடைசியில் வாமிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் தான் முக்கிய காரணம். ஒன்று ஓவர் ஈட்டிங், ரொம்ப ஸ்பைஸியாக, ரொம்ப காரம், ரொம்ப எண்ணெயில் வறுத்தது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறது சாப்பிட்டாலும் நெஞ்சு கரிப்பு ஏற்படும். அடுத்தது வந்து குண்டாக இருந்தால் ஏற்படும், சாப்பிட்ட உடனே படுத்தா ஏற்படும், சில மருந்து மாத்திரைங்களால் ஏற்படும், சில பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸால் ஏற்படும். இது எப்படி சரி பண்ணலாம்? நான் முதல்லையே சொன்ன மாதிரி 3/4 வயிறுக்கு மேலே சாப்பிடாதீங்க, மெதுவாக மென்று சாப்பிடுங்க. சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க, சாப்பிட்ட உடனே கவுந்து வேலை செய்யாதீங்க. கவுந்து வேலை செய்கிறதுனா குனிஞ்சி தரையை பெருக்கிறது, குனிஞ்சி துணி துவைக்கிறது. இப்போ யாரும் அதெல்லாம் பண்ணுறதில்ல. பட் இது என்ன, உடனே நீங்கள் டாக்டர் வந்து குனிஞ்சே வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்காதீங்க. சாப்பிட்டு 1 மணி நேரத்துக்கு செய்யக்கூடாது, சரியா? சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க. சாப்பிட்ட பிறகு ஒரு குறுநடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மெதுவாக நடந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டமக்கில் இருக்கிற கண்டென்ட்ஸு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து தடுக்கிறது. வந்தால் என்ன பண்ணுவோம், சில மருந்துகள் கொடுப்போம், ஆன்டாசிட் அப்படின்னு மருந்துகள். அப்புறம் இந்த ஒமிப்ரசால், பேண்டப்ரசால், ரபிப்ரசால் இந்த மாதிரி மருந்துகளும் கொடுப்போம். இந்த மருந்துகளை நீங்கள் வந்து எப்பொழுதுமே கொஞ்ச நாளைக்கு தான் எடுத்துக்கணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறைகளை மாற்றி டயட் சரியாக ஃபாலோ பண்ணி, எக்ஸசைஸ் சரியாக பண்ணி, சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரம் முன்னாடியே தூங்க போகிறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி சாப்பிட்றது, சாப்பிட்ட உடனே படுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கிறது தான் பர்மனன்ட் தீர்வு. இந்த மாத்திரைகள் மருந்துகள் பர்மனன்ட் தீர்வு இல்லை. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஒமிப்ரசால், பேண்டப்ரசால், ரபிப்ரசால் இதெல்லாம் நிறைய நாளைக்கு எடுத்திங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஆசிட் செக்ரீஷன் சுத்தமாக கட் ஆகிடும் ஸ்டமக்கில். அந்த ஸ்டமக்கில் சுரக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம ஜீரணத்துக்கு ரொம்ப முக்கியம். இன்னொன்று, உடம்பில் இரும்பு சத்து அப்சார்ப் ஆகிறதுக்கும் இந்த அசிடிட்டி முக்கியம். ஓவர் அசிடிட்டி தான் நமக்கு கூடாது, அசிடிட்டியே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த பேண்டப்ரசால் மாத்திரதெல்லாம் நிறைய நாள் எடுத்திங்கன்னா அனீமியா வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அனீமியானா ரத்த சோகை. அதனால் எதையுமே ஓவர் டூ பண்ணாதீங்க. இயற்கை முறையில் நம்ம வந்து ஒரு தீர்வு காண முடியும்னா அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கணும். மருந்து மாத்திரைகள் எப்பொழுதுமே 2வது சாய்ஸ் தான். ஸோ நீங்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.